ஜெய்ப்பூர் ஆத்தென்டிக் கார்பெட்ஸ் எல்லாமே வந்து மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. சி எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் நிறைய பிரிட்டிஷ் காயின்ஸு, மகாராஜா யூஸ் பண்ண காயின்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட யூனிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மியூசியமே வந்து ரொம்ப பெரிய மியூசியம். மியூசியம் நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மியூசியம்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியன் காயின்ஸ் எல்லாம் வந்து மியூசியம்ல வச்சிருக்காங்க. இது காயின்ஸ்க்கே வந்து ஒரு செக்ஷன் இருக்கு, அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, யூனிக் சேர்ஸ், கபோர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இது வந்து வுடன் டோர். இதுக்கு மேலே வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணி நீட்டாக வந்து வச்சிருக்காங்க, யாருமே டச் பண்ணாத மாதிரி கிளாஸ் டோர் போட்டு. இந்த வுடன் டோர் வந்து 19th செஞ்சுரியோட டோர். ஸோ அந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து ஜுவல்லரிஸ் அண்ட் மெமோரி ஆர்ட் ஒர்க்ஸ். நிறைய நம்ம ஜெய்ப்பூர் கலெக்ஷன் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த காலத்து ஜுவல்லரிஸ் எல்லாம் மியூசியமில் வச்சுருக்காங்க. இதோட வந்து ஆல்பர்ட் மியூசியம் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிங்க் சிட்டி உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். ஸோ இதுதான் வந்து பிங்க் சிட்டியோட கேட். உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடலாம். இப்போ எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூர் ஹவா மஹால் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ஹவா மஹால் வந்து பார்க்க பிங்க் சிட்டி கேட் உள்ளே என்ட்ரி ஆகி அந்த பிங்க் சிட்டி மார்க்கெட் உள்ளே போனால் இதான் வந்து ஹவா மால் வந்து இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பிங்க் சிட்டினா வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் ஏரியா. நம்ம ஹவா மஹால் பார்த்துட்டு வந்து அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம். ஜெய்ப்பூர்னாவே வந்து ஹவா மஹால் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ். இதோட முகப்பு வந்து லார்டு கிருஷ்ணாவோட க்ரௌன் மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த ஹவா மஹால் பேலஸ் வந்து 1799 மகாராஜா சவாய் பிரதாப் சிங்ன்றவர் வந்து கட்டியிருக்காரு.
என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து வெளியில் கேட் வரைக்கும் போகிறாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக ஜெய்ப்பூர் வந்து இந்த ஷேர் ஆட்டோவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஜெய்ப்பூரில் கசானா மஹாலுக்கு வந்து வந்திருக்கோம். பர் பர்சனுக்கு இங்கே வந்து டிக்கெட் வந்து 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் லிட்டில் கொஞ்சம் டிக்கெட் அமௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. தெரியல 350க்கு உள்ளே என்னென்ன இருக்குது பார்க்க இருக்குன்னு தெரியல. போய் பார்க்கலாம் 350 வர்த்தா இல்லையா அப்படின்னு போய் பார்க்கலாம். சரி, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. கசானா மஹால் ஜுவல்லரி ஃப்ரம் பாலிவுட், ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ். ஜெய்ப்பூர்னாவே வந்து ஃபுல்லாக வந்து பேலஸ் தான். எந்த நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலுமே வந்து இந்த பேலஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கேயுமே ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து உள்ளே போய் பார்க்கலாம். கசானா மஹால் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வெளியில் வந்து மேஜிக் ஷோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வெளியிலேயே வந்து குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே இந்த பேலஸ் உள்ளே வந்து கசானா பேலஸ் உள்ளே வந்து சில ஏரியாவில் வந்து வீடியோ எடுக்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க அலோவ் பண்ண ஏரியாவில் மட்டும்தான் வந்து நான் வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து என்னால் காமிக்க முடியல. இந்த மியூசியம் வந்து எப்படி இருந்ததுன்னா அப்படியே வந்து ஜெய்ப்பூர் வேர்ல்டுக்குள்ளே வந்து ஜெய்ப்பூர் ஊருக்குள்ளேயே வந்து போன மாதிரி வந்திருந்தது. ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து சேல்கே இல்லை, எல்லாமே வந்து எக்ஸிபிஷனில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து அப்படியே வாங்கிக்கணும் போல இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து புது வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தோம். அந்த நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், பழைய காலத்து ஸ்டாம்ப் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோன். இங்கே வந்து தண்ணியில் வந்து கல் போட்டிருக்காங்க. அப்படியே கல் வந்து மிதக்குது. மேலே வந்து ஒரு கேட் போட்டு நல்லா சேஃப்டியாக வந்து மூடி வச்சுருக்காங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கூட வந்து ராம் சேத்து ஃப்ளோட்டிங் ஸ்டோன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது இங்கே இந்த மஹால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து விசிட் பண்ணாமல் போகாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சைடில் இருக்குது. அப்படியே ஜஸ்ட் அப்படியே நம்ம வாக் பண்ணி போயிடுவோம். பட் ஆனால் வந்து பொறுமையாக இது வந்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் டச் பண்ணி பார்த்தேன். ஸ்டோன் வந்து உள்ளே போகல, ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங் ஆகுது அப்படியே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.